குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு 3 நட்சத்திரத்தின் பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட அன்பர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அதாவது தலைப்பு ஒரு விதமாக இருக்குது, வெற்றியில் தரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதாவது நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம், இப்படி அது நமக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போது தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு குறியீடு. அதே போல் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை நாம் மாற்றி பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆக நம்ம புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வது அல்லது எளிமையாக்குவது அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. அதே போல் ஒரு இது யாருக்கும் தெரியாதுங்க, இது ஒரு ரகசியமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த ரகசியத்தை நாம் எளிமையாக்குகின்றோம், சுருக்கமாக்குகின்றோம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இது போன்ற அமைப்புகளை தான் இந்த குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா குறியீடுகள் அப்படிங்கிறது சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படியான நிலைப்பாடுகளில் பல இடங்களில் பல விஷயங்களை அது ஒரு பொருளாக நமக்கு தருகின்றது இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது. உதாரணமாக அப்படின்னா, இப்போது ராசி குறியீடு, நட்சத்திர குறியீடு. இப்போ ராசி குறியீடு அப்படின்னும் பொழுது அந்த ராசி எந்த மாதிரியான ஒரு உருவத்தில் இருக்குது, அமைப்பில் இருக்குது, அதனுடைய உள்ளர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதை விரிவாக தெரிந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரியானது. அந்த விரிவாக தெரிந்த பிறகு அதை நம்ம எப்படி உபயோகிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதை நம்ம எளிமையாக்குவது எப்படி, அதை சுருக்கமாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். சரிங்களா? இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இது நட்சத்திர காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே குறியீடுகள் அப்படிங்கிறது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அடுத்ததாக இந்த காரகத்துவங்களை நம்ம எளிமையாக எப்படி பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் பெறுது அப்படிங்கிறது. எல்லாருக்குமே சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அடுத்தடுத்து க்ரோத் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காரகத்துவங்கள் அடுத்ததாக தாராபலன் அடிப்படை. தாராபலம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை கொண்டு தான் நம்ம நம்மளுடைய தசாபுத்தி அமைப்புகளை கணக்கீடு செய்கிறோம். நம்மளுக்கு எந்த நிகழ்வு எப்போது நடக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரங்கள் தான் சொல்லுது, அதன் தசாபுத்தி அமைப்புகள் தான் சொல்லுது. அப்போது அந்த நட்சத்திரங்களில் நம்மளுக்கு எதெல்லாம் ஃபேவராக செயல்படும், 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ஃபேவராக செயல்படும், நம்மை தற்காக்கும் அல்லது நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும், நம்மை ஒரு மகிழ்ச்சி அடைய செய்யும், இப்படியான நிலைப்பாடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 6 நட்சத்திரங்கள் சிறப்பாக செயல்படுவதாக நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பதிவின் நோக்கம் அப்படின்னாக்கா, நட்சத்திரத்தின் காரகத்துவங்களும் அந்த அனுகூல நட்சத்திரங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நேரில் பார்ப்பது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் அதனோட ஒரு புகைப்படங்களாக வைத்துக்கொண்டு நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது அடுத்த நிலை. சரிங்களா? இதுதான் இதனுடைய சாராம்சம். வாங்க இன்றைய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான மூல நட்சத்திரம் அன்பர்களுக்கான பதிவை பார்ப்போம். மூல நட்சத்திரம் அதிபதி கேது பகவான். கணம் ராட்சசம். பாலினம் அலி. உருவம் அங்கிசம். மிருகம் பெண் நாய். பறவை செம்பருந்து. விருட்சம் மரா. தேவர் அசுரர். அதிதேவதை நிருதி. இப்போது சொன்ன 6 விஷயங்களில் உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் முடிஞ்சால் நேரில் பாருங்கள். இது நேரில் பார்க்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் ஒரு ஃபோட்டோ இமேஜஸில் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக உங்களுக்கு உருவம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருப்பது அங்குசம். அங்குசம் அப்படிங்கிறது தெய்வங்களில் முக்கியமாக நம்ம முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய வலது கரத்தில் இருக்கும்.
அதுதான் வந்து அங்குசம் அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து இந்த யானை பாகன்கள்லாம் கையில வைத்திருப்பாங்க. அதையும் வந்து அங்குசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ், இமேஜஸ் கிடைச்சது அப்படின்னாக்கா நீங்க வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் விநாயக பெருமானை தொடர்ந்து நீங்க வந்து நேரில் சந்தித்து, அவரின் திருவடிகளை பணிந்து, அவர ஒரு 10 நிமிஷம் அப்படியே கீழ இருந்து மேல வரலும் நல்லா நம்ம கண்குளிர பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவருடைய வலது கரத்தில வந்து அந்த அங்கீசம் இருக்கும். அதையும் கூடுதல் நேரம் எடுத்து பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? அடுத்ததா அதிதேவதை அப்படின்னு சொல்லும்பொழுது, நிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிருதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா, வாஸ்து சாஸ்திரத்தில தென்மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. இந்த தெற்கு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திசையாக வந்து சொல்லப்படல. சரிங்களா? இது வந்து எத சொல்லுது, எத சுட்டிக்காட்டுது அப்படின்னாக்கா, மரணம், அழிவு மற்றும் துக்கத்தின் தெய்வமாக கருதப்படுகின்றது. அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒரு லைஃபின் கடைசி ஸ்டேஜ், இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யலாம். அவங்க கூட இருந்து அவங்கள வந்து கவனித்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயங்கள், நீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாரி ஒரு ஆறுதலான விஷயங்கள சொல்லி அவங்கள வந்து மகிழ்ச்சி அடைய செய்யலாம். அல்லது உங்களுக்கு எதனா ஆசை இருக்குதான்னு கேட்டு நம்ம அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கலாம். இப்படியான விஷயங்கள வந்து நம்ம லைஃப்ல செய்யலாம். நிருதி அப்படிங்கிறதனுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இதில உங்களுக்கு எதெல்லாம் வந்து நேரடியா இது பண்ண முடியுன்றத பாருங்க. அதில பெஸ்ட் அப்படின்னும் பொழுது, நீங்க வந்து மிருகத்தையும், உருவம் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த அங்கீசம் அப்படிங்கிறதுக்கு விநாயக பெருமானையும், இந்த 2யும் கையில் எடுப்பது சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. பறவை அப்படிங்கிறது செம்பருந்து. அது கிடைச்சது அப்படின்னாலும் பாருங்க. விருட்சத்தையும் உங்களால முடிஞ்சா தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அடுத்து உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள். ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மூலம் சம்பத்து பூராடம், சேமம் திருவோணம், சாதகம் சதயம், மைத்திரம் உத்திரட்டாதி, பரமமைத்திரம் ரேவதி. அடுத்ததா உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் மப்பேடு சிங்கீஸ்வரர். தாயார் பெயர் புஷ்பகுஜாம்பாள். இந்த ஆலயம் இருக்கும் இருப்பிடம் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து கோயம்பேடு போகிற வழியில் தக்கோலம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து கோயம்பேட்டிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நம்ம பயணம் பண்ணோம்னா இந்த தக்கோலம் அப்படிங்கிற ஊர் வரும். அங்கே மப்பேடு அப்படிங்கிற ஊரில் இந்த ஐயனின் சன்னதியும் தாயாரின் சன்னதியும் சேர்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கூடுதல் பலம் தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு செல்கிற நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பிறந்த தமிழ் மாதம், அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம், இந்த 2ம் சேர்ந்து வரும் நாட்களில் இந்த ஐயனையும் தாயாரையும் சேவித்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த நட்சத்திரமாக பூராடம். பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். கணம் மனுஷகணம், பாலினம் பெண், உருவம் அரைவட்ட நட்சத்திரம், அரைவட்ட சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபுல் ரவுண்டில் வந்து ஆஃப் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. மிருகம் ஆண் குரங்கு, பறவை கௌதாரி, விருட்சம் வஞ்சிமரம், தேவதை வருணன், அதிதேவதை விஸ்வதேவா. சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட இந்த 6 விஷயங்களில் பூராடம் நட்சத்திர அன்பர்களே, அரைவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பனை ஓலையில செஞ்ச விசிறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த விசிறியை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஆஃப் ரவுண்டு தான் இருக்கும். ஸோ அந்த விசிறி கிடைச்சதுன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வாங்கி ஒரு ஹாலில் மாட்டி வைங்க. அது தொடர்ந்து பார்க்கலாம். அதை வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் உபயோகிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. இப்போது இதை வந்து கொஞ்சம் ரேரான விஷயம் தான். எப்போனா ஒரு டைமில் தான் வந்து எங்கன்னா கடை வீதிகளில் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது ஒரு 2, 3 வாங்கி உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கேபினில் மாட்டுறது, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிரில் கண்ணில் படுற மாதிரியா வச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்யுங்க. அடுத்ததாக வருணன் அப்படின்னும்போது மழைக்கு அதிபதிங்க. அப்போது மழையை பார்த்து நீங்கள்
ஓடி ஒளிந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்காம அந்த மழை பெய்யறத பார்த்து ரசியுங்கள். சரிங்களா? எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் பாருங்கள். அப்போது வீடியோ கிளிப்பிங்ஸில் வந்து அந்த மழை பெய்கிற சீன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த சீன்ஸை பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போகிற மாதிரியான ஒரு சீன்ஸ் அல்லது ஒரு 3 மினிட்ஸ் போகிற மாதிரியான சீன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நல்லா மழை பெய்கிற சீன்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூராடம், சம்பத்து நட்சத்திரம் உத்திராடம், ஷேம நட்சத்திரம் அவிட்டம், சாதக நட்சத்திரம் பூரட்டாதி, மைத்திர நட்சத்திரம் ரேவதி, பரம மைத்திர நட்சத்திரம் அஸ்வினி. பூராடம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் அதாவது வந்து கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர், தாயார் மங்களாம்பிகை. இந்த ஆலயமானது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐயனையும் தாயாரையும் நம்ம சந்தித்து விடலாம். அங்கே போயிட்டு மேலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் நீங்கள் பிறந்த தமிழ் மாதமும் வருகின்ற நாளில் சென்று தாயாரையும் ஐயனையும் தரிசித்து அவர்களின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இனி அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்திற்கான அன்பர்களின் பதிவுகளை பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரம் அதிபதி சூரிய பகவான். கணம் மனுஷம், பாலினம் பெண், உருவம் யானையின் தலை, மிருகம் கீரி, பறவை வலியன், விருட்சம் பலாமரம், தேவதை கணபதி, அதிதேவதை பிரம்ம பகவான். இப்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக வந்திருக்குதுங்க. உருவம் அப்படின்னு சொல்லும்போது யானையின் உருவம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் எலஃபெண்ட்டோட ஃபேஸ் மட்டும் ஸ்டாச்சூஸாக கிடைக்கும். வுட்டில் கிடைக்கும், ப்ராஸில் கிடைக்கும், அடுத்ததாக வந்து க்ளேயில் கிடைக்கும், பேப்பர் மெஷ்ஷில் கிடைக்கும், ஸ்டோனில் கூட நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா செய்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸ் நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் பார்வையில் படுற மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்ததாக கீரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணால் கிடைக்கும், இல்லை மியூசியத்தில் போனால் பார்க்கலாம். பறவை வலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். விருட்சம் பலாமரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு அருகாமையில் எங்கே வேணாலும் இருக்கலாம், அதை வந்து பாருங்கள். தேவதை அப்படின்னும்பொழுது உங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து எங்கன்னா போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம வசிக்கின்ற இருப்பிடத்துக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னாக்கா முழு முதற் கடவுளான நம்ம விநாயக பெருமான் தான். எங்கே போனாலும் அவரை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க. அடுத்ததாக அதிதேவதை அப்படின்னும் பொழுது பிரம்மதேவர். இது வந்து திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு தனி சன்னதியே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்களை பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம், சம்பத்து திருவோணம், சேமம் சதயம், சாதகம் உத்திரட்டாதி, மைத்திரம் அஸ்வினி, பரம மைத்திரம் பரணி. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கான உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் கீழப்பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் ஐயன், தாயார் மீனாட்சி அம்மன். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் இருப்பிடம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மதுரையிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிவகங்கையிலேருந்து ஓக்கூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழ்ப்பூங்குடி அப்படிங்கிறது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கும் இருப்பிடத்தை பொறுத்தவரையிலும் மதுரையிலிருந்தும் போகலாம், சிவகங்கையில் இருந்தும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வழிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சரிங்களா? நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரமான உத்திராடம், இந்த 2ம் சேர்ந்து ஒரு நாளில் போயிட்டு ஐயனையும் தாயாரையும் தரிசித்து உங்களின் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.